35 சைஸ் சுடிதார் கட்டிங் எப்படி பண்ணுறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சுடிதாரோட மெஷர்மெண்ட்டு. செஸ்ட் வந்து 35, waist வந்து 32, hip வந்து 42. height 38 இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம 3/4 இன்ச்சுக்கு மார்ஜின் போட்டுக்குவோம். இது லைனிங் பீஸுங்கிறனால நம்ம சுடிதாரோட ஹைட்டை அப்படியே வச்சுக்கலாம். 38ங்கிறனால அப்படியே 38 வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட முடியும். ஷோல்டர் லைன் ஒன்று ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம். நெக்கோட வித்து வந்து 3.5 இன்ச்சு, ஷோல்டர் வித்து 3.25 இன்ச்சு, மொத்தம் வந்து 7.25 இன்ச்சு போட்டிருக்கேன். ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் வந்து 7.5 இன்ச்சு இறக்கிக்கோங்க. ஏழரை இன்ச்சில் செஸ்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். தேர்ட்டி 35 இன்ச்சு செஸ்ட் இருக்கிறனால 4/4 8.25 போட்டுட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோம். 9.25 இன்ச்சு. சைடில் வந்து 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக செஸ்ட் லைனுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு ஆர்ம் ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்குவோம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிட்டு நம்ம ஆர்ம் ஹோலை இப்போ செக் பண்ணிக்குவோம். எட்டரை இன்ச்சு இருக்குது. சுடிதானுங்கிறதுனால நம்ம 1 இன்ச்சு லூஸ் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு 16 இன்ச்சு இருக்குது. 17 இன்ச்சு வச்சுக்குவோம். இப்போ வந்து 8.5 இருக்குது. கை வைக்கும்போது 8.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து வேஸ்ட் லைன் வந்து 15 இன்ச்சஸ்லேயும் ஹிப் லைன் வந்து 21 இன்ச்சஸ்லேயும் போட்டுக்குவோம். போட்டுட்டு ரெண்டுக்குமே லைன் வரைஞ்சிக்கலாம். வேஸ்ட் வந்து 32 இருக்குது. 4/4 8 இன்ச்சு வச்சுக்குவோம். ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்குவோம். 1 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு பேக்கில். சைடில் வந்து ஒரு 1.25 இன்ச்சு விட்டுக்குவோம். ஹிப்பு வந்து 42 இன்ச்சஸ். அது 4/4 10.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு 11 இன்ச்சு வச்சுட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குவோம் ஸ்லிட்டு மடக்கி தைக்கிறதுக்கு. டோட்டல் ஹிப் அளவு கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பாட்டம் லைனில் வச்சுக்குவோம். மேலே வந்து 11 வருது, இங்கே கீழே வந்து 12 இன்ச்சு வச்சுக்குவோம். இப்போ ஹிப் லைன்லேருந்து பாட்டம் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஹிப் கர்வ் ஸ்கேல் வச்சு எடுத்துக்கோங்க. கீழே பாட்டம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சைடு தொங்காமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஹிப் கர்வ் ஸ்கேல் எடுத்துகிட்டு பாடி ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு பேக்கை விட ஷோல்டர் லைனில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு இறக்கி
மார்க் போட்டுக்கோங்க. ஹைட்டு 3/4 இன்ச் இறக்கிக்கோங்க. ஷோல்டர் வித்து வந்து 1/2 இன்ச் குறைச்சிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு குறைக்கிறனால ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸ் விழுகாமல் கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்காக. இப்போ பேக்கில் எவ்வளோ ஷோல்டர் வித்து இருக்கோ அதே வித்தை ஃப்ரண்ட் பீஸ்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். வச்சுட்டு நெக் நமக்கு எவ்வளோ டீப் வேணுமோ 6 இன்ச்சுன்னா 6 இன்ச்சு, 6.5 இன்ச்சுன்னா 6.5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வெட்டிக்கோங்க. நெக் ஷேப் வெட்டுறது நம்மளோட ஆப்ஷனல் தான், எதுனாலும் வெட்டிக்கலாம். அடுத்தது கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணிடுங்க. கட்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக்கில் உள்ள இதை தனித்தனியாக போட்டுக்கலாம். பாட்டம் வெட்டும்போது சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீஸ் வந்து தொங்காமல் ஸ்ட்ரைட்டாக தெரியும். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வெட்டாமல் பேக் அவுட்லைன்லேயே நீங்கள் வெட்டிட்டு வந்துடுங்க. செஸ்ட்டை விட பஸ்ட்டு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு பெருசாக இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி வெட்டணும் கட்டிங்கு. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு உள்ளது. இப்போ பேக் நெக்குக்குள்ளே மார்க்கை மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோலை நம்ம தனியாக கட் பண்ணிடுவோம். சைடு மார்க்கையும் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்டில் சிங்கிள் ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஆர்ம்ஹோலை மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க. பேக் பீஸை வெட்ட வேண்டாம், ஃப்ரண்டை மட்டும் வெட்டுங்க. வெட்டிட்டு ஷோல்டரில் இருக்கிற அந்த 3/4 இன்ச்சு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். சுடிதார் ஹைட்டுக்கு நீங்கள் பீஸ் வச்சு வெட்டும்போது ஃப்ரண்ட் பீஸில் இருக்கிற ஹைட்டு மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி ஒரிஜினல் துணி வெட்டும்போது அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ அடுத்து மேலே வந்து 3.5 இன்ச்சு இருக்குது நெக்குக்கு. மேலே 3.5 இன்ச்சு, கீழே வந்து 3 இன்ச்சு வர மாதிரி ஒரு 6 இன்ச்சு ஹைட்டில் நான் நெக் வரைஞ்சிக்கிறேன். பேக்கில் வர நெக் வந்து கொஞ்சம் கிராஸாக வரைஞ்சிக்கோங்க. மேலே 3 இருக்குது, கீழே 3 இன்ச்சு வர மாதிரி வச்சுட்டு இந்த ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அப்போ பேக் பீஸ் வந்து இழுக்காமல் நீட்டாக உட்காந்துருக்கும். அடுத்து பேக்கில் டாட்டுக்கு மார்க் பண்ணிடுவோம். ஷோல்டர்லேருந்து டாட் பாயிண்ட் வந்து ஒரு 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கிட்டு வந்து ஒரு 3.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் 7.5 இன்ச்சு வர மாதிரி. டாட்டோட ஹைட் வந்து 9.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிட்டும் அதே மாதிரி 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க்குக்கும் ஊசி மார்க் எடுத்துக்கோங்க. 2 சைடு அப்போ தான் கரெக்டாக வரும் டாட்டு.
அவ்வளோதான். ஓரளவு நம்ம பேக்கு ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். இப்போ ஆர்ம் ஹோலை வந்து அதுக்கு முன்னாடி சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம் 2 பீஸ்லேயும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இந்த லைனில் தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். அதனால் மார்க்கிங் வீல் வச்சு நான் அப்படியே பேக் பீஸுக்கு இந்த மார்க்கை காப்பி பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பீஸை எடுத்துகிட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வந்து கரெக்டாக தெரியும். அந்த மார்க்லேயே நம்ம டிசி மார்க் ஒன்று போட்டுக்குவோம். இந்த மார்க்கில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்து ஆர்ம் ஹோலை நம்ம செக் பண்ணிக்குவோம். ஆர்ம் ஹோல் வந்து 8.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து ஸ்லீவ் வந்து 8.25 இன்ச்சு ஆர்ம் ஹோல் வர மாதிரி வெட்டிக்குவோம். ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு துணி எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி கட் பண்ணிக்குவோம். எல்லா பீஸும் கரெக்டாக எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோல்டிங்க்கு ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு ஸ்லீவோட லென்த் வந்து 15 இன்ச்சஸ் ப்ளஸ் அரை இன்ச்சு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு கை லூஸ் வந்து 10.5 இன்ச்சு, அதில் பாதி வந்து 5.25 இன்ச்சு எடுத்துகிட்டு 1.5 இன்ச்சு சைடில் விட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 3.5 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு கிராஸை டேப்பை வச்சு 8.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இந்த 8.25 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் மார்க் தான் நமக்கு ஆர்ம் ஹோல் சேஃப் எடுக்கிறதுக்காக உதவும். சைடில் வந்து இந்த ஹிப் கேவ் ஸ்கேலை வச்சு இந்த லைட்டாக பெண்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஸ்லீவ் சேஃப் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். சென்டர் மார்க்கோட அரை இன்ச்சு மேலே ஏற்றி வர மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு எட்ஜில் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சு இந்த ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துட்டு சைடு மார்க்கையும் சென்டர் மார்க்கையும் பண்ணிக்குவோம். ஃபோல்டிங் மார்க்கு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இந்த 3 மார்க்கும் பண்ணதுக்கப்புறமேட்டு பீஸை வந்து சிங்கிளாக எடுத்து விட்டுக்கோங்க. சிங்கிளாக எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட் கவர் வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் கவர் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து 1/4 இன்ச்சு கீழே இறக்கியும் செகண்ட் ஹாஃபில் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றியும் இந்த ரவுண்டு எடுத்துக்கோங்க. சென்டரில் கரெக்டாக அந்த லைனில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் ஃப்ரண்ட் சைடு. அதனால் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். பேக் ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.